9/9/24 திங்கள். பொதுக்காலம் 23ஆம் வாரம். முதல் வாசகம். நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1 முதல் 8. சகோதர சகோதரிகளே, உங்களிடையே பரத்தமை உண்டென கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவன் தன் தந்தையின் மறுமனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானாம். இத்தகைய பரத்தமை பிற இனத்தாரிடையே கூட காணப்படவில்லை. இதை அறிந்தும் நீங்கள் இருமாப்புடன் இருப்பது எப்படி? துயரமடைந்திருக்க வேண்டாமா? இப்படி செய்தவனை உங்கள் நடுவில் இருந்து தள்ளி வைத்திருக்க வேண்டாமா? நான் உடலால் உங்களோடு இல்லாவிடினும் உள்ளத்தால் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்களோடு இருப்பதாக எண்ணி அச்செயலை செய்தவனுக்கு ஏற்கனவே தீர்ப்பு அளித்து விட்டேன். நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீங்கள் கூடி வரும்போது நானும் உள்ளத்தால் உங்களோடு இருப்பேன். அப்போது நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையோடு அத்தகையவனை சாத்தானிடம் ஒப்புவிக்க வேண்டும். அவனது உடல் அழிவுற்றாலும் ஆண்டவரின் நாளில் அவன் மீட்படைவதற்காக இவ்வாறு செய்வோம். நீங்கள் பெருமை பாராட்டுவது நல்லதல்ல. சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? எனவே புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்து விடுங்கள். அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருப்பீர்கள். உண்மையில் நீங்கள் புளிப்பற்ற மாவாய் தான் இருக்கின்றீர்கள். ஏனெனில் நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் பழைய புளிப்பு மாவை தவிர்க்க வேண்டும். தீமை, பரத்தமை போன்ற புளிப்பு மாவோடு அல்ல, மாறாக நேர்மை, உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடுவோமாக. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.